Welcome to all. So we have been discussing about the organic NMR spectroscopy. I uploaded different video lectures in the organic spectroscopy and the basic, advanced and different techniques involved in the proton NMR spectroscopy. In the today's class, I will go through I will explain how one can simplify the second order spectrum. ஓகே, இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்பெக்ட்ரம் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு ட்ரிப்ளெட் இருக்குது, ஒரு டபுளெட் இருக்குது, ஒரு குவார்டட் இருக்குது, ஒரு சிங்கிளெட் இருக்குது அப்படின்னு ஈஸியாக பார்த்துடலாம். செகண்ட் ஆர்டர் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? ஓகே, வி ஹேவ் 3 மெத்தட்ஸு, 3 மெத்தட் இருக்குது. இப்போ இன்க்ரீஸிங் த ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து, ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். தட் இன் டர்ன் we can increase the operating frequency. And the second technique is the spin decoupling technique, and we call it a double resonance technique. And the third one is using the chemical shift reagent, that is a Lanthanide shift reagent. The second one is the nuclear, what is meant by nuclear Overhauser effect, and what is mean by FT-NMR spectroscopy, and what is the advantage of it. And I will introduce the basic of a C13 NMR spectroscopy, and what is mean by signal to noise ratio, and in the taking the C13 NMR spectroscopy, what is mean by broadband decoupling, the off resonance decoupling, and the predicting number of signals in the C13 spectrum, and the chemical shift values the chemical shift range in C13 spectroscopy. Okay, so first of all we will go into the simplification of the complex spectrum. Complex spectrum கச்ச கச்சன்னு இருக்குது, ரைட்டா? 2 டபுளெட் இப்படி இருந்தால் ஓகே. இதே டபுளெட் இப்படி இருந்து அப்படியே இந்த இப்படி இருக்குது, கச்ச கச்சான ஒரு 10 பீக் இப்படி இருக்குன்னா அதில் வந்து எந்த டேட்டாவுமே நம்ம ஈஸியாக கிடைக்காது. அதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு டபுளெட்டு, 2 டபுளெட்டு, ஒரு குவார்டர்ட்டு, ஒரு சிங்கிளெட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா we call it is a simplification. Already I told you we have 3 methods. The first method is by increasing field strength. By increasing the field strength. In other words, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து இப்போல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணோம்னா பை ஃபிக்ஸிங் த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, ரைட்டாக? ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபீல்டை வந்து ஸ்வீப் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்க போனோம் அப்படின்னா ஆப்ரேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் சிம்பிளிஃபிகேஷன் ஆகும், இல்லை ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாலும் சிம்பிளிஃபிகேஷன் ஆகும். ஸோ நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். பை இன்க்ரீஸ் த ஃபீல்டு ஸ்ட்ரென்த், இந்த அப்ளை ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் மல்டிபிளிசிட்டி ஏற்கனவே சொன்னேன். இந்த டெல்டா மியூ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 6J, ரைட்டா? 6J இல்லைனா டெல்டா மியூ பை J ஈக்குவல் டு இஸ் கிரேட்டர் தான் 8, ரைட்டா? அந்த மாதிரி நான் சொன்னேன், ரைட்டா? அந்த ஏற்கனவே சொன்னது கெமிக்கல் ஷிஃப்ட்டும் கப்ளிங் கான்ஸ்டன்ட்டும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். அதனால் நீ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலோ ஆப்ரேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணாலும் கப்ளிங் கான்ஸ்டன்ட் மாற போகிறது கிடையாது. ஆனால் என்ன ஆகுனா ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனா the multiplets go apart. மல்டிப்ளஸ் வந்து அப்படியே இப்படி இருக்குதுன்னு வச்சுக்க, அது அப்படியே விலகி இப்படி வந்துடுது. இங்கே இருக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைக்காது. அதே வந்து அது விலகி போகும்போது டபுளெட்டா, அது குவார்ட்டட்டா, அது சிங்கிளட்டானா ஈஸியாக தெரியும். எத்தனை பீக் இருக்குங்கிறது கரெக்டாக தெரியும். எத்தனை ப்ரோட்டான் இருக்கிறது அழகாக தெரியும். we call the resolution increases as the field, the applied field strength increases. ரைட்டா? இங்கே வந்து we are comparing the spectrum taken in the 500 MHz instrument and the 700 MHz instrument and the 900 MHz instrument. It clearly shows வந்து 500 MHz இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுக்கும்போது வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதே வந்து 700 MHzல எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த பீக் வந்து கொஞ்சம் விலகி இருக்குது. அதே வந்து 900 MHzல அழகாக ஒரு ட்ரிப்ளெட்டு, 2 ட்ரிப்ளெட்டு, ரைட்டா? அந்த 2 ட்ரிப்ளெட் இருக்கும்போது ஒரு ட்ரிப்ளெட்டுக்கு வந்து இன்டென்சிட்டி கூட இருக்குது, ஒரு ட்ரிப்ளெட்டுக்கு இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஒரு டபுளெட் அழகாக சொல்லுது. திஸ் வாட் த அப்ளைட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் சிம்பிளிஃபை த காம்ப்ளெக்ஸ் ஸ்பெக்ட்ரா. ஓகே, அண்ட் த இம்பார்ட்டன்ட் டெக்னிக் இஸ் அதர் டெக்னிக்ஸ் ஸ்பின் decoupling or double resonance.
we call it a double irradiation. டபுள் irradiation ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே வந்து இந்த விஷ்னல் கப்ளிங்கில் பார்த்துருக்கோம். விஷ்னல் கப்ளிங்கில் எப்படி பார்த்துருக்கோம்னா, இங்கே ஒரு HA இருக்குது, இங்கே HB இருக்குன்னா இது ஒரு டபுளேட்டாக கிடைக்கும், இது ஒரு டபுளேட்டாக கிடைக்கும். இது ரெண்டும் கப்ளிங் பார்ட்னரா, அதாவது இந்த ஏ வந்து எக்ஸை கப்புள் பண்ணுதா, இது எக்ஸ் வந்து ஏ கப்ளிங் பண்ணுறதான்னு. இப்போ ஒரு ரெண்டுமே 2 புரோட்டான் தான் இருக்குன்னா கண்டுபிடிச்சிடலாம் அது கப்புள் ஆகிருக்குன்னு. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் எடுத்துட்டிங்கன்னா எதோட கப்புள் ஆகுதுன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, we will use the technique called a double irradiation technique or double resonance technique. We call it is a spin decoupling. ஏன் ஸ்பின் decoupling சொல்கிறேன்னு வச்சுக்கலேன். ஏ இருக்குது, ஏ வந்து நான் irradiate பண்ணுறேன், ஏ வந்து irradiate பண்ணுறேன் அப்படின்னா applying the radio frequency which is equal to the resonance frequency of A. அப்போ இந்த எக்ஸு பார்க்கும்போது எக்ஸ் ஏன் டபுள் ஆச்சுன்னா இங்கே ஒரு அப்பர் ஸ்பின் இருந்துச்சு, ஒரு லோயர் ஸ்பின் இருந்துச்சு, அதனால் இது டபுள் ஆச்சு. இது என்ன பண்ணால் இது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை இந்த சுற்றியில் வச்சு டம்முன்னு தட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் அவங்க இருக்குன்னு சுற்றுவோம். அது மாதிரி இங்கே இது என்ன பண்ணுவோம், இதோடைய ஸ்பின் வந்து வேகமாக சுற்றும். அப்போ அந்த எக்ஸ் வந்து இதோடைய ஸ்பின்னை வந்து ஒரு ஆவரேஜாக தான் பார்க்க முடியும். ஃபேன் எப்படி வேகமாக சுற்றும் போது நம்ம ஆவரேஜாக பார்க்குறோமோ அது மாதிரி ஆவரேஜாக தான் பார்க்க முடியும். ஆவரேஜாக பார்க்கும்போது இது என்ன, அது டபுளட்டாக இருந்தது ஒரு சிங்கிளட்டாக மாறிடும். ரைட்டா? ஸோ த எக்ஸை நீங்கள் அடித்தாலும் சரி, ஏ அடித்தாலும் சரி, எக்ஸ் அடித்தா ஏ வந்து டபுள் வந்து சிங்கிளட்டாக மாறும், ஏ அடித்தேன்னா எக்ஸு டபுளட்டாக இருக்கிறது சிங்கிளட்டாக மாறும். ஓகே, திஸ் இஸ் கால் த ஸ்பின் டீகப்ளிங் டெக்னிக்கு. ரைட்டா? இப்போ இந்த டெக்னிக் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒயில் ரெக்கார்டிங் த நார்மல் ஸ்பெக்ட்ரம் அங்கே ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோர்ஸ் நீ வச்சுருப்பேன். ஏற்கனவே வந்து நான் பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா வி நீட் ஏ டியூனபிள் செகண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோர்ஸு. ஏன்னா டியூன் பண்ணணும். எதுக்கு டியூன் பண்ணணும்னா, நான் வந்து HA இரிடேட் பண்ணணும்னா HA ரெசனண்ட் ஆகிற ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நான் அப்ளை பண்ணணும். ரைட்டா? அந்த செகண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து நான் வந்து எனக்கு தேவை, சோர்ஸு வந்து தேவை. ரைட்டா? தேவைன்னும் போது வி கால் இட்ஸ் அ டபுள் ரெசனன்ஸு. ரைட்டா? அப்போ அந்த HA வந்து ரேடியேட் பண்ணுறேன், இல்லை HXை ரேடியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அழகாக கொடுத்துருக்கேன். 2 டபுளட் வந்திருக்கு, டபுளட் பண்ணுது. ரைட்டா? நான் வந்து HXை ரேடியேட் பண்ணால் HA வந்து சிங்கிளட்டாக மாறுது. அதே HXை ரேடியேட் பண்ணால் HA டபுளட் வந்து சிங்கிளட்டாக மாறுது. HA ரேடியேட் பண்ணால் HX டபுளட் வந்து சிங்கிளட்டாக மாறுது. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதாவது இது ஸ்பின் டீகப்ளிங் சொல்லலாம். கப்புள் ஆகிறத நம்ம தடுக்கிறோம். மேக்னெட்டிக் இன்ஃபர்மேஷன் ஏ வந்து எக்ஸுக்கு கிடைக்கிறத தடுக்கிறோம். ஸோ வி கால் இட்ஸ் அ ஸ்பின் டீகப்ளிங். இங்கே வந்து இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த கப்ளிங் பார்ட்னர்ஸு. ரைட்டா? எது எதோட கப்ளிங் ஆகுதுன்றதை ஈஸியாக சொல்லுது. இங்கே இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னென்னா டெல்டா மியூ, அதாவது டெல்டா மியூ டிஃப்ரென்ஸ் வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 1 ppm. 1 ppmக்கு அதிகமாக இருக்கணும். ரைட்டாக? ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது. நெருக்கமாக இருந்தால் நம்ம இரிடேட் பண்ண முடியாது. இதையோ இரிடேட் பண்ண முடியாது. ஏன்னா இதை இரிடேட் பண்ணால் அதனுடைய தாக்கம் இதில் இருக்கும். ரைட்டா? அப்போ வந்து 1 ppm ஆகுது டிஃப்ரென்ஸு இருக்கணும்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் பை யூஸிங் த கெமிக்கல் ஷிஃப்ட் ரியேஜென்ட் வந்து ஓகே தட் ஷிஃப்ட்ஸ் த மல்டிப்ளட் ரைட்டா இன்டு கோ அவே. ரைட்டா? ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஷிஃப்ட்டு இப்போ மல்டிப்ளட் எப்படி இருக்குன்னா அதை வந்து அழகாக வந்து செப்பரேட் பண்ணுது. அப்படியே அழகாக அந்த 10 வந்து அழகாக செப்பரேட் பண்ணுது. அதான் கெமிக்கல் ஷிஃப்ட் ரியேஜென்ட்ஸு. அது தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிஃப்ட் ரியேஜென்ட் அந்த ப்ரோட்டான்ஸு. ரைட்டா? எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஷிஃப்ட் ரியேஜென்ட்டும் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. இன்னொன்று வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஷிஃப்ட் ரியேஜென்ட்ஸு. ரைட்டா? அண்ட் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ஷிஃப்ட் ரியேஜென்ட்ஸ் என்னென்னா இட் கிவ்ஸ் a simple spectra than the multiple spectra. சிம்பிள் ஸ்பெக்ட்ராவாக மாறுது. அதே சமயத்தில் நோ கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ப்ரோட்டான்ஸ் அண்ட் த ஷிஃப்டிங் ரியேஜென்ட்ஸு. அண்டு these shifting reagents are mostly obtained. இது பொதுவாக வந்து இது வந்து லாந்தனைட்ஸோடைய காம்ப்ளெக்ஸ் தான் ஷிஃப்டிங் ரியேஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். we call it's a lanthanide shifting reagents. ஜென்ரலாக this shifting reagents வந்து பேராமேக்னெட்டிக், it must be paramagnetic in nature. இந்த பேராமேக்னெட்டிக்னால் என்னென்னா அதை வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து தட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்ட்ராக்ட்ஸ் வித் த
organic molecules. That shifting the peaks. அப்போ வந்து என்னென்னா மாலிகுலில் வந்து ஒரு ஆட்டம் இருக்கணும், மஸ்ட் கண்டெய்ன்ஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அதான் ஒரு கண்டிஷனு. லாந்தனைன் ஷிஃப்ட் ரியேஜெண்ட்டை வச்சு நீ வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா மாலிகுலுக்குள்ளே ஒரு ஹிட்ரோ ஆட்டம் இருக்கணும். அங்கே பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஹிட்ரோ ஆட்டம் இருக்கணும், ஏன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ஷிஃப்டிங் ரியேஜெண்ட்டுடைய எஃபெக்ட் வந்து பாசிபிள். ரைட்டா? ஸோ இங்கே வந்து அது டவுன் ஷிஃப்ட்டு லோயர் ஃபீல்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஹையர் ஃபீல்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எர்பியம், தாலியம், எட்ரிபியம் அண்டு ஈட்ரிபியம் அண்டு ஈரோப்பியம். ரைட்டா? இதெல்லாம் வந்து என்னென்னா லோயர் ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுது. அதே சமயம் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சீரியம், நியோடியமியம் அண்டு டெர்பியம் வந்து என்ன பண்ணால் ஹையர் ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. Europium is probably the most commonly used metal to cause the shift in the NMR spectrum. Two of its widely used complexes வந்து europium DPM3 and europium FOD3 அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸ்ட்ரக்சரை வந்து வரைஞ்சுங்க. ஒரு லிகாண்டு காம்ப்ளெக்ஸ் இது, சிம்பிள் கோஆர்டினேட் கோவலன்ட் காம்ப்ளெக்ஸ் that gives it interacts with the organic molecules, making the multiple spectrum into that is a complex spectrum into a simple spectrum, the second order spectrum into a first order spectrum. Okay, நான் பாருங்கள் அழகாக கொடுத்துருக்கு. இங்கே வந்து we are using we are taking a normal spectrum in CDCl3 which gives a multiplex of 6-methyl quinoline. ரைட்டா? அந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். எது 2 புரோட்டானு, எது 8 புரோட்டானு, எது 4 புரோட்டானு, இதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரத்தெல்லாம் எடுக்கும்போது அது மல்டிப்ளட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இதே இப்போ ஐ டேக் த ஸ்பெக்ட்ரம் பை ஆடிங் த 0.3 millimoles ஆஃப் யூரோப்பியம், 0.3 millimoles ஆஃப் யூரோப்பியம் DPM3 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 2H 8H எல்லாமே செப்பரேட்டாக ஆளாக தெரியுது. 2H ஒரு டபுளட்டா, 8H ஒரு டபுளட்டா, 4H ஒரு டபுளட்டா, ரைட்டா? 3H ஒரு மல்டிப்ளட்டா, 5H ஒரு சிங்லட்டா, 7H ஒரு மல்டிப்ளட்டாக தெரியுது. ஓகே, தட் இஸ் த யூஸ் ஆஃப் ஷிஃப்ட் ரியேஜெண்ட். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ நியூக்ளியர் ஓவர்ஹாசஸ் எஃபெக்ட். நியூக்ளியர் ஓவர்ஹாசஸ் எஃபெக்ட் இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம விசினல் கப்ளிங் பார்த்தோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபில்டரிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பாண்டு கப்ளிங்கில் தான் வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? இல்லை லாங் ரேஞ்ச் கப்ளிங்கில் வந்து அதனுடைய கப்ளிங் திறன் வந்து கம்மியாக இருக்கும். ரைட்டா? கப்ளிங் எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றோம். ரைட்டா? இப்போ NOEயில் என்ன நடக்குது அப்படின்னா ஈவன் 10 பாண்டு ஊடால இருந்தால் கூட, ரைட்டா, ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது, HA அண்ட் HB இருக்குது, நடுவில் 10 பாண்டு ஊடால இருந்தால் கூட இஃப் தே HA அண்ட் HB ஆர் ஸ்பேஷியலி க்ளோஸ் டு ஈச் அதர், when they are proximity is very close, ரைட்டாக ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது, ஸ்பேஷியலாக க்ளோஸாக இருக்கும்போது இஃப் irradiate the HA and that will transfer its magnetic information to the HB or HX. அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதை HXக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ரைட்டா? we call it is the spin polarization or is passed from HA to the HB or HB to the HA. Okay, we call it a cross relaxation and the nuclear magnetic cross relaxation in NMR and this effect is called the NOE. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ரைட்டா, இதனுடைய பீக் இன்டென்சிட்டி வந்து கூடும். இதனுடைய பீக் இன்டென்சிட்டி கூடும். ரைட்டா? 15 to 50% கூடும். அதே சமயம் இதை இரிடேட் பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய பீக் இன்டென்சிட்டி கூடும். இப்படி கூடுறதுனால அந்த எஃபெக்ட் வந்து காரணம் வந்து அந்த எஃபெக்ட் பேர் வந்து NOE. ரைட்டா? NOE எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது வந்து பாண்டை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணுறது இல்லை, ஜாமெட்ரி வச்சு அப்சர்வ் பண்ணுறோம். ஜாமெட்ரிக்லி when they are very close to each other that will show the NOE. ரைட்டா? NOE இது இரிடேட் பண்ணால் இதோட இன்டென்சிட்டி கூடும், இது இரிடேட் பண்ணால் இதோட இன்டென்சிட்டி கூடும் ஆஃப் 15 to 50%. It is called nuclear overhauser effect. Okay, so let us go into the FT-NMR, the Fourier transfer
சான்ஸ் ஆஃப் NMR. இப்போ நீங்கள் கண்டினியூஸ் வேவ் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரியில் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ஸ்கேன் எடுப்போம், அடுத்த ஸ்கேன் எடுக்கணும், ரைட்டா? அப்போ வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து அந்த நியூக்ளி வந்து வீக்காக இருக்குது. பின்னாடி C13 பார்ப்போம். மேக்னெட்டிக் வீக்காக இருக்குது அப்படின்னா நார்மல் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. வி மஸ்ட் கோ ஃபார் த ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அது ஒரு சாஃப்ட்வேரு. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். மாலிகுல் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் ரேடியோ இம்பல்ஸு அப்ளை பண்ணோன்னா எல்லா நியூக்ளியஸும் என்ன பண்ணுது, இட் வில் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். அங்கே கண்டினியூஸ் ஸ்டேட்டில் அப்படி நம்ம பண்ணல. ஃபீல்டு ஸ்வீப்பை வந்து கொண்டு வரும்போது ஒன்றும் ரெஸ்பான்ஸ் ஆகிக்கிட்டே வருது, பீக் கிடச்சிக்கிட்டே வருது, ரைட்டா? ஒரு சிங்கிள் ஸ்கேனில். இங்கே அப்படி இல்லை, மொத்தமாக என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ராங் ரேடியோ இம்பல்ஸை அப்ளை பண்ணி அது ஒரு டைம் கொடுக்குறோம், அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குறோம், திரும்ப ஒரு ஸ்ட்ராங் இம்பல்ஸை கொடுக்குறோம், அப்புறம் திரும்ப ரிலாக்ஸ் ஆக டைம் கொடுக்குறோம், ரைட்டா? ஒவ்வொரு தடையும் அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ணிக்கிறோம், ரைட்டா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது கொடுத்துருக்கேன். ஒரு 4 மணி தொங்குதுன்னு வச்சுங்களேன். ஒன்றுக்கும் ஒரு சவுண்டு இருக்கும். ஒரு சவுண்டுன்றது வேறு சவுண்டுனானது வேறு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ நீங்கள் டம்முன்னு மொத்தமாக ட்ரைன் அடித்தேன்னா என்ன பண்ணும், அந்த மொத்தமான சவுண்டு தான் கேட்கும். மொத்தமான சவுண்டை வந்து நீ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிற. அப்போ தட் டேட்டா கண்டெய்ன்ஸ் ஆல் த 4 ஃப்ரீக்வன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ப்ரோட்டான் இருக்குன்னா 4 ப்ரோட்டானோட ஃப்ரீக்வன்சியும் அதனுடைய மீ வேல்யூ நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், அது வந்து அதை டீகே பண்ண விட்றோம். தட் டீகே இஸ் கால்ட் த ஃப்ரீ இண்டக்ஷன் டீகே. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான, அதாவது ஒரு பல்ஸுக்கும் ஊடால வந்து டைம் டிலே எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன். கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வித்தின் த மினிட்டு நான் வந்து நிறைய வந்து ஸ்கேன் வந்து ரன் பண்ண முடியும், ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டான்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்கும்போது ப்ரோட்டான்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து அதனுடைய பாப்புலேஷன் கம்மி, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் பீக்கு தான் கொடுக்க முடியும், ரைட்டா? அப்போ வந்து நான் ஆயிரக்கணக்கான ஸ்கேன் வந்து ரன் பண்ணி ஆகணும். அது வந்து தட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை த FT-NMR, ரைட்டா? இப்போ வந்து அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் இருக்கும். அது வந்து ஒரு டைம் டொமைனில் இருக்கும். இங்கே வந்து டைம் டொமைனில் இருக்கிறத வந்து ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணோம், அந்த சாஃப்ட்வேர் இந்த ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தட் கன்வெர்ட் த டைம் டொமைன் வேல்யூஸை இன்டு த ஃப்ரீக்வன்சி டொமைனை மாற்றுது, ஸ்பெக்ட்ரமாக மாற்றுது, விச் இஸ் கால் ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் NMR, ரைட்டா? இது எல்லாத்துலேயும் அப்ளிகபிள். ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் IR இருக்குது, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள், ரைட்டா? டைம் டொமைனில் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சு அதை வந்து டைம் டொமைனில் வச்சு அதை ஃப்ரீக்வன்சி டொமைனாக மாற்றுறது spectroscopy it is called Fourier transform spectroscopy. Okay, let us go into the C13 spectroscopy. ரைட். இங்கே என்னன்னா கார்பன் எடுத்துட்டிங்கன்னா 3 ஐசோடோப் இருக்குது. C12 இருக்குது, C13 இருக்குது, C14 இருக்குது. C14 விட்டுருங்க. C14 வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பு. லெட் அஸ் டேக் த C12 and the C13. C12க்கு I = 0, it is NMR inactive, and C13 is I = half NMR active, ரைட்? இப்போ வந்து NMR C13 NMR வந்து பாசிபிள், ரைட்டா? இங்கே என்ன ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா புவர் சென்சிட்டிவிட்டி. ஏன் புவர் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக எத்தனை ஸ்கேனில் வந்து நம்ம வந்து அது ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுன்றதான் சென்சிட்டிவிட்டி சொல்கிறது. ஒரு 10 ஸ்கேனில் வந்து நல்ல ஸ்பெக்ட்ரம் நல்ல பீக் கிடைச்சிச்சு அப்படின்னா குட் சென்சிட்டிவிட்டி. 1000 ஸ்கேன் போடணுன்னா அது புவர் சென்சிட்டிவிட்டி. எதனால இது நடக்குது அப்படின்னா கம்பேர்ட் டு C12 and the C13, the abundance of the C13 is that is NMR active C13 is 1.1% தான் இருக்குது, ரைட்டா? 1.1% தான் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. நான் ஏற்கனவே சொன்னேன், கம்பேர் பண்ணேன், ப்ரோட்டானையும் C13 கம்பேர் பண்ணேன். பார்த்தீங்க அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிவன் நியூக்ளியோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை சொல்லுது, சரியா? ஸோ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரோட்டானை கம்பேர் பண்ணும்போது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ ஆஃப் C13 வந்து 1/4 தான் இருக்குது. ரெண்டையுமே கூட்டி கழித்து பார்த்தோம்னா
அடாப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா the compared to the proton the C13 is 1/6400 டைம்ஸ் வந்து அதனுடைய சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. as a whole 1.5 into 10⁴ டைம்ஸ் less sensitive than proton the C13. சரியா? ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து okay we can use the FT-NMR. Okay, this problem is overcome by the FT-NMR technique instead of the continuous wave technique. நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டினியூஸ் டெக்னிக்கில் ஒரு ஸ்கேனாக எடுக்கணும், ஒன்று தனித்தனியாக நியூக்ளியஸ் வந்து ரெசன்ஸ் கொண்டு வரணும். இதே FT-NMRல ஷார்ட் இம்பல்ஸை கொடுத்துட்டு ஷார்ட் இம்பல்ஸை கொடுத்துட்டு எல்லா நியூக்ளியும் வந்து அப்பா கொண்டு வர வச்சுட்டு அதை டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனை மாற்றினோம் அப்படின்னா we can take 1000 and 2000 scans at a time in a short time. ஓகே, ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன, இட் சேவ்ஸ் டைம் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் பெட்டர் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. சிக்னல்ஸ் டு நாய்ஸ் ரேஷியோ. இங்கே பார்ப்போம் சிக்னல்ஸ் டு நாய்ஸ் ரேஷியோனா என்ன. சிக்னல்னால் நம்மளுக்கு தேவையானது, நாய்ஸ்ன்றது பேக்ரவுண்டு. இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் கிளாஸ் மட்டும் நான் என்னுடைய வாய்ஸ் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, கச்சான்னு ஒரு 40 பேர் உட்காந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் எடுபடாது, என் வாய்ஸ் எடுபடாது. நீங்கள் ஒரு மியூசிக்கே கேட்குறீங்க, ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா அந்த பாட்டு மட்டும் வந்தால் பரவாயில்ல, ஒரு 10 பாட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த பாட்டை நீங்கள் ரசிக்க முடியாது. அந்த எக்ஸ்ட்ரா வர 9 பாட்டு பேர் தான் நாய்ஸு. நான் கேட்க விரும்புகிற பாட்டு பேர் சிக்னலு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து நம்பர் ஆஃப் ஸ்கேனை கூட அது வந்து நாய்ஸோடைய அந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து கூடிக்கிட்டே வருது. சிக்னலுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாய்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேன் தான் எடுத்தோன்னா 18:1, 4 ஸ்கேன் எடுத்தால் 34:1, இதே 14 ஸ்கேன் எடுத்தால் 71:1. நம்ம வந்து அப்போ வந்து நல்ல ஸ்பெக்ட்ரம், ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரம் கேன் பி அப்டைன்டு பை டேக்கிங் ஏ மோர் நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸு. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கச்சான்னு இருக்குல்ல, மேலே இருக்க ஸ்பெக்ட்ரம் வந்து கீழே இருக்கிறது பூரா கருப்பாக இருக்கிறது பூரா வந்து நாய்ஸு, இந்த தனியாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சிக்னலு. அந்த ரேஷியோ கம்மியான 1 ஸ்கேனில் எடுத்தோம், அதே 200 ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து கம்மியாகுது. இட் கெட் ஏ சிக்னல் ஆஃப் வெரி கிளியர். ஓகே, ஸோ நார்மலாக இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் C13 வந்து அதனுடைய அபண்டன்ஸ் வந்து 1.1 ரேஷியோ தான் சொல்லிட்டேன். அப்போ வந்து 2 C13 வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து வெரி 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 ஸ்மாலு. அப்போ ஒன் cannot easily observe the C13 coupling. அப்போ no carbon splitting is observed. Okay, because of the very small chance. அப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, ஒரு கார்பனோட அட்டாச் இருக்கிற ஹைட்ரஜனுடைய ஸ்பிளிட்டிங் வந்து பாசிபிள். அதனுடைய ஸ்பிளிட்டிங் வந்து பாசிபிள். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, அங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 18 ஹெர்ட்ஸ் வரையும் பார்த்தோம், அவ்வளோதான் கப்ளிங் கான்ஸ்டன்ட். இங்கே அப்படி கிடையாது. சிஹெச் கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 150 to 250 ஹெர்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து பீக் வந்து இங்கே நார்மலாக டபுள்ட்னா இப்படி தான் காமிச்சோம், அங்கே டபுள்ட் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ ஒரு ட்ரிப்ளெட்டு இப்படி போகும். இப்படி போகும். அப்போ வந்து ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதாவது என்ன பண்ணால் அது கச்சன்னு இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒன் cannot get any information from that spectrum. So for that we must go for we have to get rid of the coupling between the CH. CH coupling நம்ம வெளியேற்றணும். So the technique that we have used is the broadband decoupling. So broadband decoupling என்ன நடக்க போகுது அப்படின்னா, okay, so the C13 is recorded and with simultaneous saturation of the proton spins using a second radio frequency corresponding to the protons. அப்போ அந்த நார்மல் ஸ்பெக்ட்ரம் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோர்ஸை வச்சு எடுக்கும்போது இன்னொரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோர்ஸு அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எதை டிஸ்டர்ப் பண்ணுது,
புரோட்டானை டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து அதனுடைய ரிலாக்ஸேஷன் டைம் வந்து ஆவரேஜாக மாற்றிடுது. அதனால் வந்து சிஹெச் கப்ளிங் வந்து டிஸப்பியர் ஆகுது. சிஹெச் கப்ளிங்கு டிஸப்பியர் ஆகுது. கிவன் த டயக்ராம், ரைட்டா? ஹைட்ரஜனுடைய கப்ளிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், டீகப்பிள் பண்ணி டோட்டல் டோட்டல், ரைட்டா? ஹைட்ரஜனுடைய கப்ளிங் ஃபுல்லாகவே, சிஹெச் கப்ளிங் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், வந்து கெட் ரிட் அவுட் பண்ணோன்னே எல்லாமே நம்ம சிங்கிள் பீக்காக அழகாக தெரியும், ரைட்டா? ஸோ இப்படி ஒரு டயக்ராம் கிடைக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ரைட்டா, இங்கே என்ன டிஸ்அட்வான்டேஜ், எந்த ஒரு கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு, ரைட்டா? CS2 கார்பனா, CS3 கார்பனா, இல்லை CH கார்பனா, அதாவது மெத்தில் கார்பனா, மெத்திலின் கார்பனா, மெத்தேன் கார்பனா, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பாருங்கள், கீழே இருக்குது புரோட்டான் கப்புள் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிது, ரைட்டா? மேலே என்னன்னா புரோட்டான் டீகப்புள் ஸ்பெக்ட்ரம், எல்லாமே சிங்கிளட்டாக கிடைக்கிது, ரைட்டா? இங்கே இன்ஃபர்மேஷன் என்ன லாஸ் ஆகிடுச்சுன்னா, ஒரு கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, யூ மஸ்ட் கோ ஃபார் த ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, மொத்தமாக ஹை ஸ்ட்ரென்த்து ஃபீல்டு வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ண போகிறதுக்குல, ரைட்டா? வி செட் டீகப்ளிங் ஃப்ரீக்வன்சி அட் 1000 to 200 Hz அபோவ் த ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? டேரெக்டாக அதை அடிக்க போகிறதில்ல, ரைட்டா? உன்னை தலையில் இருக்கிறது வேறு, ஒரு சவுண்டு டேரெக்டாக கேட்குறது வேறு, இதே சவுண்டு வேறு பக்கத்துலேருந்து கேட்கும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்வு உண்டாகும். ஆனால் அந்த அதிர்வு வந்து கம்மியாக இருக்கும். நான் சொல்கிற புரியுதா? டைரெக்டாக நம்ம காதில் வச்சு கேட்குறது வேறு, இன்னும் தூரத்துக்குலேருந்து கேட்குறது வேறு. அது மாதிரி தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி என்ன பண்ணோம்னா, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோர்ஸோடைய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி 100 to 200 MHz வந்து ஹெர்ட்ஸு அவே ஃப்ரம் த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹைட்ரஜனை வச்சுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ஆனால் அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ கப்ளிங் நடக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக கப்ளிங் நடக்காது. அப்போ வந்து அதே மாதிரி இட் ஃபாலோஸ் N+1 ரூலு. மெத்தில் புரோட்டான் இருந்துச்சுன்னா ஒரு குவார்ட்டட்டாக கிடைக்கும், 3+1 குவார்ட்டட்டு. மெத்திலின் புரோட்டான்னா 2+1 ஒரு ட்ரிப்ளட்டாக கிடைக்கும். அதே மெத்தேன் புரோட்டான்னா 1+1 ஒரு டபுளட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னால், C13 புரோட்டானில் வி கேன் ஸ்பெக்ட்ரத்தில் பார்த்தோன்னா ஒரு 10 பீக் கிடச்சிருக்கு அப்படின்னா 10 நான் ஈக்குவலன் கார்பன் இருக்குதுன்னு அர்த்தம். 10 நான் ஈக்குவல் கார்பன் இருக்குன்னு அர்த்தம், சரியா? ரைட். ஸோ அண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பனை கண்டுபிடிக்கலாம் நம்ம. வி கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் கார்பன். மெத்தில் கார்பனா கண்டுபிடிக்கலாம் யூஸிங் த ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அந்த ரெசனன்ஸ் அந்த டெல்டா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ ஸ்பெக்ட்ரோ to 0 to 200 ppm. Unlike in the carbon is maximum is 14 ppm. Okay, and the NMR peak, the peak height is not quantitative like in the புரோட்டானில் வந்து இன்டகிரேஷன் வச்சு நம்ம வந்து எத்தனை ஈக்குவல் ஹைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த NOE எஃபெக்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ அதை வந்து இரேடியேட் பண்ணுற, நீங்கள் புரோட்டான் இரேடியேட் பண்ணும்போது இந்த கார்பனுடைய இன்டென்சிட்டி வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளோ 15 to அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன், 15 to 50% ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திஸ் C13 peak is quantitative, not quantitative, it is qualitative. ரைட்டா? இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒரு மெத்தில் பென்டேன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் இது, ரைட்டா? மற்ற எல்லாமே வந்து என்னதுக்கு 2 ஆர்த்தோ இது இருக்குது, ரைட்டா? 2 ஆர்த்தோ இது மாதிரி இருக்குது, 2 இது இருக்குது. ஸோ 3 பீக்கு கிடைக்கும், 3 பீக்கு இருக்கும். சாரி 4 லைன்ஸ் கிடைக்கும். we call the 4 lines. இந்த மெத்திலுக்கு 1, இங்கே இருக்குது 2, ரைட்டா? ஓகே, இது 3. மெத்தில் அட்டாச் ஆகிருக்க கார்பன், மெத்தில் அட்டாச்சில் 4 சிக்னல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கீட்டோ காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன், கீட்டோ காம்பவுண்டுக்கு 5 லைன்ஸ் கிடைக்கும். இதே வந்து ஆல்கீனுக்கு we get the 5 lines, ரைட்டா? இங்கே வந்து ஈக்குவல்ஸே பார்க்கணும். இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரியை நீங்கள் பார்த்துட்டு அது ஈக்குவலண்டாக இருந்ததுன்னா வந்து அதே தான், ரைட்டா? 10மே ஈக்குவலாக இருந்தால் ஒரே லைன் தான் கிடைக்கும். அதே டிஃப்ரெண்ட் இருந்தால் டிஃப்ரெண்ட் லைன்ஸு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹேவ் த ஆர்த்தோ டைமெத்தில் பென்சீன், we have the 4 lines, the alkenes, the
the 4 dimethyl alkene, the ethylene, we have the 2 lines. ஏன்னா 4 மெத்திலுமே ஈக்குவல் உண்டு, 2 கார்பனும் CH+1 ஆகணும் ஈக்குவல் 2 லைன்ஸ் கிடைக்கும். ஸோ ஹியர் we are having the chemical shift range in C13 spectrum. அதே மாதிரி தான் அங்கே மாதிரி தான் இங்கேயும் டவுன் ஃபீல்டு அப்ஃபீல்டு. அப்ஃபீல்டில் வந்து அப்ஃபீல்டு இட்ஸ் கம் க்ளோசர் டு த 0 அண்ட் டவுன் ஃபீல்டு வந்து இது க்ளோசர் டு த 200 ppm. ரைட்டா? ஸோ இந்த கார்பனைல் கார்பன்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இங்கே. ஸோ இட் இஸ் கோ இன் டு த டவுன் ஃபீல்டு. இதே வந்து அல்கேனுக்கு வந்து ஃபீல்டுக்கு வரும். அதே சேம் ஆர்கியூமெண்ட் what we have argued in the proton NMR spectroscopy in predicting the chemical shift value, we can argue here. Thank you. If you have any doubt, you can ask me in the comment section. I have uploaded this into my YouTube channel. I request you to subscribe the channel, and you can find out the various number of this type of lectures. You just subscribe and like the channel and share the channel so that it will be used to the other students also. Thank you very much. Thank you very much.